ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு அழுகுனை குமாரி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். விடிஞ்சதும் எல்லாரும் தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அழுகுனி குமாரி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எப்படிலாம் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று காலங்காத்தாலேயே அழுது வந்து ஆரம்பிப்பாங்க, இல்லை யார் கூடாச்சும் வந்து சண்டை போட்டு ஆரம்பிப்பாங்க, இல்லை அதுவும் இல்லைன்னா மற்றவங்க கிட்ட இன்னொருத்தரை பற்றி புறணி பேசி தன்னோட நாளை வந்து ஆரம்பிப்பாங்க. சரி, இதெல்லாம் கூட இல்லைன்னா எங்கேயாச்சும் ஓரமாக ஒரு அழுக்கு சட்டையை வச்சுக்கின்னு தலையில் பேனெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அழுகுனி குமாரி. ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்குவாங்க. பயங்கரமாக போகக்கூடிய பிரச்சனையில் சைடில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க நம்ம அழுகுனி குமாரி. இன்னைக்கு வந்து ஒருத்தரோட உட்காந்து இன்னொருத்தரை பற்றி வந்து புறணி பேசுவாங்க நம்ம அழுகுனி குமாரி. நாளைக்கு அந்த இன்னொருத்தர் கூட உட்காந்து நேற்று யார் கூட வந்து புறணி பேசுவாங்களோ அவங்கள பற்றியே வந்து புறணி பேசுவாங்க நம்ம அழுகுனி குமாரி. அழுகுனி குமாரி அதில் ஒண்டி தான் வந்து தேர்ச்சி பெற்றவரா? அது ஒண்டி நினைக்காதீங்க. அழுகுனி குமாரி எங்கேயாச்சும் சிக்கிட்டோன்னா ஒரு நடிப்பு கொடுப்பாங்க. அதில் வந்து கோவம் இருக்கும், அழுவாங்க, அப்புறம் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. பாருங்க, உண்மையிலேயே சொல்கிறாங்க, அவங்க வந்து பிக் பாஸ்ல இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சீரியலில் போய் நடிச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, அழுகுனி குமாரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாப் சீரியல் ஆக்ட்ரஸ். எங்கேயாச்சும் சிக்கிக்கிட்டாங்கன்னா நம்ம அழுகுனி குமாரி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. என்னன்னா, ஐயோ என் 2 குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுவையை போடுவாங்க. பாருங்க நம்ம அழுகுனி குமாரி. அழுகுனி குமாரி, அழுகுனி குமாரி, நம்ம மனசுல இப்படி தான் தோணும். அழுகுனி குமாரி, அழுகுனி குமாரி, நீ பண்றதை பார்த்தா தான் உன் குழந்தைங்க வந்து உன் மேல வந்து பாசமா இருக்க மாட்டாங்க. நீ அந்த மாதிரி சைக்கோத்தனமா உள்ள இருக்க அழுகுனி குமாரின்னு நம்மளுக்கு தோணும். அதுதான் வந்து அழுகுனி குமாரியோட ஸ்பெஷல். இவங்க வாரம் பூரா எலிமினேஷன் ஆகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நாமினேஷன் இவங்க தான் வாங்குவாங்க. ஆனால் நம்ம ஹோஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட நண்பனோட மனைவின்ற ஒரு டம் கார்டை யூஸ் பண்ணி கூட இருக்கிறவங்களை கத்திட்டு இந்த மாவை அப்படியே விட்டுருவாங்க. எஸ்கேப் ஆகிறதுல நம்ம அழுகுனி குமாரியை அடிச்சுக்க யாருமே ஆள் இல்லைன்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்க கையில் தன்னோட புருஷனோட ஒரு சட்டையை வச்சுருக்காங்க. அந்த சட்டைக்கு மட்டும் வந்து வாய் இருந்ததுன்னா அழுது தேம்பி தேம்பி அழுதும், ஏம்மா இப்படி நீ பண்ணுற அநியாயத்துலலாம் வந்து இன்னை வச்சுக்கு நீ இவ்வளோலாம் பண்ணுறிய, என்னாலேயே முடியலையே அப்படின்னு கதறும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக உள்ளே இறங்கி வந்து டாஸ்க் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த நடிப்பு கொடுப்பாங்க பாருங்க. உண்மையிலேங்க அழுகுனி குமாரி எல்லாம் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நீங்கள் கேமர் அக்கான்னு சொல்லுங்கள், இல்லை கனி அக்கான்னு சொல்லுங்கள், இல்லை திவ்யான்னு சொல்லுங்கள், அவங்கெல்லாம் வந்து எங்கள் அக்கா முன்னாடி நிற்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அழுகுனி குமாரிக்கு திடீர்னு ஒருத்தர் மேலே பாசம் வரும், திடீர்னு ஒருத்தர் மேலே கோவம் வரும், திடீர்னு வந்து கத்துவாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு பேன் பார்ப்பாங்க, எல்லாமே திடீர்னு தான் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் அவங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதோ புரியலையோ அவங்க தான் இருப்பாங்க. சாண்ட்ராக்கானா சும்மாவா?